இப்போ பார்த்திங்கன்னா இந்த 145 கோடி மக்கள் உள்ள இந்த தேசத்தில் உண்ண உணவு, இருக்க இடம்ங்க, உடுக்க உடை, இந்த மூன்றும் அத்தியாவசியம்ங்க. இந்த மூன்றுக்குமே இன்றைக்கி வரி வந்து சீர்திருத்தம் 5% கிட்டத்தட்ட 8000 விதமான ப்ராடக்ட்டுங்க 5% வந்திருக்கு. இதில் 12லேயும் 18லேயும் இருந்தது. இன்றைக்கி 5% வந்ததுனால ஒரு சாமானிய ஒரு மனிதன் உள்ள குடும்பம், சாதாரண நடுத்தர வர்க்கம் உள்ள குடும்பத்துக்கு இந்த வரி வந்து முழுசாக போய் அவைகளுக்கு சேர்ந்ததுன்னா கிட்டத்தட்ட 700 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 1300 ரூபாய்க்கு மாதம் பட்ஜெட்டில் சேமிப்பு ஏற்படுங்க. டூத் பேஸ்ட்லேருந்துங்க, உணவுப் பொருட்கள் இருந்துங்க, உடையிலிருந்துங்க, பார்த்திங்கன்னா காலனியிலிருந்து நீங்கள் என்னென்னமெல்லாம் அத்தியாவசியம் ஒரு மனிதனுக்கு இன்றைக்கி தேவையோ, ஒரு வீடுகளில் தேவையோ, இல்லை இன்றைக்கி கார்களாகட்டும், பைக்குகளாகட்டுங்க, நீங்கள் என்னென்னலாம் தேவையோ அத்தனையிலும் இன்றைக்கி எங்கேயுமே ஒரு ஒன்று இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் ஒரு வரியை மாற்றி அமைச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு கார் நீங்கள் வாங்கணும், 10 லட்ச ரூபாய்க்கு இல்லை கார் வாங்கணும், 10% கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வரைக்கும் இன்றைக்கி சேமிப்புங்க. ஒரு பைக்கு நீங்கள் வாங்கினா 18,000 அதிகபட்சம் 26,000-27,000 வரைக்கும் அந்த பைக்கில் வரியில் மட்டுமே சேமிப்பு ஏற்படுதுங்க. இதெல்லாம் இந்த முதலீடுகள் போச்சுன்னா திரும்பி, ஏன்னா எண்ட் யூஸராக போனப்போ அவங்களுக்கு வந்து இது முதலீடாக போயிருதுங்க, திரும்ப கிடைக்காது. ஒரு வர்த்தகராக இருந்தாலும் கூட நாங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினோம்னா ஒரு 5% வரி வரும்னா அந்த 5% ஐடிசியில் நாங்கள் திரும்பி எடுக்க முடியும். ஆனால் பொதுமக்கள் இது எடுக்க முடியாது. இப்போ அந்த பொதுமக்கள் இன்றைக்கி அவங்களுக்கு நேரடியாக இந்த ஒரு வரி சீர்திருத்தம் வந்து அவங்களுக்கு பலன் அளிச்சிருக்குது. நாங்கள் ஜவுளித்துறை சார்ந்தவங்க, எங்களுக்கு ஒரு பாலிஸ்டர் ஆகட்டும், அதே மாதிரி செயற்கைகள் இருக்கக்கூடிய பிஸ்கோஸ் ஆகட்டும், ரெண்டுமே 18% இருந்ததுங்க. ஒரு கிலோ நாங்கள் ஒரு லாரிக்கு 15 டன் 20 டன் நாங்கள் ஏற்பாடு பண்ணோம்னா 5-6 லட்ச ரூபாயை வரியாக கொண்டு போய் நாங்கள் செலுத்திட்டு இருந்தோம். அதுவும் ஒரு மாதத்துக்கு 8 லோடு 10 லோடு எடுக்கையில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து எங்களோட ஐடிசியில் 40 நாள் 50 நாள் 60 நாள் ஆகையில் எங்களுக்கு ஐடிசியில் போய் முடங்கிட்டு இருந்தது. இன்றைக்கி 5%ங்க. கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு 13,000 ரூபாய்ங்க, ₹1 2 ரூபாயிலேங்க 13,000 ரூபாய் எங்களுக்கு குறைஞ்சிருக்குதுங்க. பல லட்சக்கணக்கான ரூபாய் வந்து எங்களுக்கு மறுபடியும் திருப்பி ஒர்க்கிங் கேபிட்டலுக்குள்ளே வரையில் தொழிலை எங்களுக்கு மறுபடியும் அடுத்த புத்துயிர் எடுத்த மாதிரி, அதை புது ரத்தம் பாய்ச்சப்பட்டது போல் நாங்கள் உணர்கிறோம். இந்த வரி வந்து எங்களுக்கு மீண்டும் வரியை வந்து குறைச்சதுனால இந்த பணங்களத்தையும் ஒர்க்கிங் கேபிட்டலாக பொருளில் எங்களோட டேர்ன் ஓவர் மறுபடியும் மீண்டும் கூடுதலாக அமையுங்கிறது இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். இதே சமயத்தில் எங்களோட சிறு வேண்டுகோள் தமிழக முதலமைச்சர் அவர்கள்கிட்ட பார்த்திங்கன்னா, எங்களுக்கு மின்சார கட்டணமே கடந்த 4 ஆண்டு காலமாக தொடர்ந்து உயர்த்தி வந்ததுனால 350 ரூபா இருந்ததுங்க ஒரு கிலோ வாட்டுக்கு ஹெச்டி லைனுக்கு. அதே மாதிரி எல்டிசிடி லைனுக்கு வெறும் 35 ரூபா தான் இருந்ததுங்க. மில்லை இயக்கினாலும் தொழிற்சாலை இயக்கலினாலும் இந்த கட்டணத்தை நாங்கள் செலுத்தணும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கடந்த 4 ஆண்டு காலமாக பார்த்திங்கன்னா 350 ரூபாய் இருந்தது, இன்றைக்கி 608 ரூபாய்ங்க ஒரு கிலோ வாட்டுக்குங்க. 100 கிலோ வாட்டு வாங்கினா நாங்கள் கிட்டத்தட்ட 65,000 ரூபா கட்டணுங்க. அதான் அது மாதிரி 300 நான் ஏன்னா எல்டிசிட்டி பொறுத்த வரைக்கும் 112ங்க. 112 கிலோவாட்டுக்கு மேலே இருந்தால் ஹெச்டி லைனுக்குங்க. அதனால் கம்பல்சரி ஹெச்டி லைனுக்கு நாங்கள் வாங்கினது வந்து நிலை கட்டணம் முழுசாக செலுத்தி தான் ஆகணும். எங்களோட கோரிக்கை என்னென்னா, அந்த நிலை கட்டணம், இந்த ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் சொல்லக்கூடியதும் டிமாண்ட் சார்ஜுன்னு சொல்லக்கூடியது ரெண்டையும் மட்டும் இவ்வளோ சதவீதம் வைத்தது மறுபடியும் குறைச்சி கொடுங்க. தமிழ்நாட்டில் தொழில்துறையை சேர்ந்தவங்க நாங்கள் கிட்டத்தட்ட 11,700 கோடி ரூபாய் மாதமான தமிழக அரசுக்கு எஸ்ஜிஎஸ்டியில் கொடுத்துட்ருக்குறோங்க. இந்த வரி வந்து கொடுக்கக்கூடிய தொழில் முனைவோர்களோட கோரிக்கையாக இருக்கக்கூடிய மின் கட்டணம் முக்கியமானதுங்க. இந்த மின் கட்டணத்தை மாநில அரசு உடனடியாக எங்களுக்கு குறைச்சி கொடுக்கணும்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு எங்களுக்கு கொடுத்த வரி சலுகைகள் எங்களுக்கு பலனளிக்கிறதை விட எந்த அளவுக்கு பலனளிக்குதோ அதே போலவே எந்த 1% குறையாமல் இந்த மின் கட்டணத்தை நீங்கள் குறைச்சி கொடுத்தா முழு பயனையும் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழில் முனைவுகள் பாதுகாப்படுவாங்க. முதல் ஜவுளித்துறையில் தான் மிகப்பெரிய பாதிப்பில் இருந்ததுங்க. அந்த எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து பருத்திக்கு 5%ங்க, பருத்திக்கான நூலுக்கு 5% இருந்தது. ஆனால் அதே சமயம் பாலிஸ்டர் ஆகட்டும், விஸ்கோஸ் ஆகட்டும், இதுக்கு வந்து 18% வரியுமே, அதுக்கான நூலுக்கு 12% வரி இருந்ததுனால ஐடிசியில் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டில் எங்களால் வந்து அதை நாங்கள் திரும்ப பெற முடியாமல் இருந்ததுங்க அந்த டேக்ஸை. இப்போ இந்த அரசு வந்து மத்திய அரசு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை நாங்கள் எல்லா சங்கங்களும் இணைஞ்சு நாங்கள் பல முறை கோரிக்கை வச்சதில் அந்த 18% இருந்தது 5% மாற்றி கொடுக்க சொல்லியிருந்தோங்க. கிட்டத்தட்ட 13% இந்த தடவை குறைச்சதுனால ஒரு லட்சம் ரூபாய்க்கு எங்களுக்கு வந்து 13,000 ரூபாய் இதில் முதலீடுகள் வந்து எங்களுக்கு குறைஞ்சிருக்குங்க. இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா இது அப்படியே ஒர்க்கிங் கேபிட்டலுக்குள்ளே போய் அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் மறுபடியும் டேர்ன் ஓவராக மாறுங்க. அதனால் இதில் ஒரு வாய்ப்புங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, எங்களுக்கு ஆடைகள்
ரூ. 2500 கீழே இருக்கக்கூடிய ஆடைகள் எல்லாமே 5%க்கு மேலே 5%க்குள்ளே டேக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதேமாதிரி காலணிகளாகட்டும், பொதுமக்கள் வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் ஆகட்டும் எல்லாமே 18-12 இருந்தது எல்லாமே 5% வந்ததுனால முதலீடு, அதாவது ஒரு சேலரி பர்சன் ஒரு வந்து முதலீடு செய்யக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே, அதாவது அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 700 ரூபாயிலேருந்து ஒரு 1200 1400 வரைக்கும் ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கும் சேமிப்பு ஏற்படுத்துருங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏற்படுத்துங்க. முக்கியமாக சொல்லப்போனால் சோலார்த்தை வந்து இன்றைக்கி அத்தியாவசிய தமிழ்நாடு மின்சார வாரியம் 1,59,000 கோடி ரூபா நஷ்டத்தில் இயங்குதுங்க சொல்கிறப்போ நம்ம சோலார் மின் திட்டத்தை அமல்படுத்தையில் என்ன ஆகுனா அந்த நஷ்டத்தை குறைக்க உதவுங்க. அதிகமான விலை கொடுத்து வாங்கக்கூடிய மின்சாரத்தை நம்மளே உற்பத்தி செஞ்சால் தண்ணீரை இந்த மாநிலம் ஏற்பட்டுருங்க. அதை ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா அந்த நஷ்டத்தை குறையும். தமிழக மின்சார வாரியம் நஷ்டத்துலேருந்து குறையுங்க. தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்குங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 12% இருந்த சோலார் மின்தகடுகளுக்கு இன்றைக்கி வந்து வெறும் 5% பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு தொழில்துறை பொறுத்த வரைக்கும் இந்த மின் கட்டணத்தை மட்டும் சீர் செஞ்சு கொடுத்தாருன்னா நாங்களும் எங்களோட தொழில்துறை சார்பாக எங்கள் அட்வான்ஸ் இப்போவே வாழ்த்து தெரிவிச்சுறோம். நான் செஞ்சு கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதை செஞ்சு கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறோம். இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம்.